சத்யம் ப்ராப்பர்ட்டிஸின் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் 10,000 ரூபாய் முன்பணத்தில் வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள். For bookings call 9962036203. பெட்ரோ ஆன்மீக சேனல் பார்த்துருக்கிற அன்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2025 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 2026 ஏப்ரல் மாதம் வரைக்கும் மேச ராசியிலிருந்து மீன ராசிகள் வரைக்கும் முழுக்க 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையுடைய தன்மையும், படிப்பு, திருமணம், வேலை, கல்யாணம், இப்படி யோகங்கள்லாம் 12 ராசிக்காரர்களுக்கும் இப்படி நடக்கும் அப்படிங்கிற முழு பதிவு தான் இது. மகர ராசி உத்திராட நட்சத்திரம். மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், உத்திராட நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான். நீங்க மனிதனா மதிக்கக்கூடிய மனித குணமுடையவங்க. ராட்சசம் கிடையாது, மனித குணம். எல்லாரையும் அரவணைப்பீங்க, அன்பு பண்பா அரவணைப்பீங்க. அதிகார தோரணையான ஒரு அமைப்பும் உங்களுக்கு உண்டு. ஏன்னா மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வரன் பகவானால வாதம் விவாதம் பண்ணக்கூடிய அரசு சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. சூரியனுடைய நட்சத்திரமா இருக்கிறனால உச்ச நிலையில தலைமை பொறுப்பு, தலைமை பதவி வகுக்கக்கூடிய தன்மை உடையவங்க இந்த ராசியில் இருப்பீங்க. சூப்பரான ராசி நட்சத்திரம். என்ன ஒன்று, அப்பா மேலே நீங்கள் பாசம் அதிகமாக வச்சுருப்பீங்க சிறு வயசுலேயே. ஆனால் ஒரு ஜாதகத்துக்கு சிறு வயசுலேயே அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஆவாத ஒரு பிரச்சனையும் வந்துட்டு போகும். ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும், மகர ராசி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் யோகம் நிறைஞ்ச ஒரு நட்சத்திரம்தான். ஏன்னா சந்திரன் சொல்லக்கூடிய திசை 10 வருஷம், அடுத்த ஒரு 13 வருஷம் வரைக்கும் வந்துடுது. தாய் மேலேயும் பாசம் இருக்கும், தகப்ப மேலேயும் பாசம் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் 20 வயசு வரைக்கும் செவ்வாயோடைய ஆதிபத்தியம் உங்களுக்கு இருக்கிறனால அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி மேலேயும் பாசம் இருக்கும். ஆனால் 20 வயதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கை கடினமாக இருக்கும். குறிப்பிட்ட காலத்தில் ஒரு 23-25 வயசில் கல்யாணங்கள் நல்லபடியாக முறையாக தாயி தகப்பனுடைய அனுகிரகத்தில் நடந்தால் உங்கள் இல்லறம் நல்லா இருக்கும். காதலிச்சு கல்யாணம் பண்ணிங்கன்னா பற்றற்று போகக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. 5 வருஷத்தை சனியோடைய 7.5 சனியை 5 வருஷத்தை நீங்கள் பீட் பண்ணிட்டீங்க. கடந்த 2024 மைனஸ் ஒரு 5 வருஷம் நீங்கள் கஷ்டம்தான் பட்டிருப்பீங்க. 2019 பல இழப்புகள், பல சங்கடங்கள். பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கணும்னு தெரியாமல் அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கக்கூடிய தன்மை தாய்மார்களுக்கு நிறையாவே உண்டு. படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு ஏறாமல், படித்த பெண்களுக்கு வேலை வெட்டி கிடைக்காம, கல்யாணம் சொல்லக்கூடிய சடங்கு கால தாமதமாக ஆகிக்கிட்டு, குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கு குழந்தை இல்லாத ஒரு தன்மை ஆகிக்கிட்டு பல இடையூறுகளை சந்திச்சிருந்த மகர ராசியோடைய அமைப்புடைய பெண்களுக்கு இந்த 2025 மகர ராசி உத்திர நட்சத்திரத்துக்கு அதிபதியானவர்களுக்கு யோகம்தான் வரப்போகுது. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவானும், ராசிக்கு 3வது வீட்டில் சனி பகவானும் உங்களுக்கு பலமாக வரப்போறாரு. உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாக போகுது. படித்த பிள்ளைங்களுக்கு வேலை, இப்படி தாய்மார்கள் பிள்ளைகளை படிக்க கஷ்டப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு யோகமும், உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் திருமண பாக்கியங்கள்லாம் இந்த குரு பகவான் பலன் கொடுக்குறாரு. இப்படியாம்பட்ட உங்களுக்கு தான் இந்த 2025 மேன்மை அடையக்கூடிய தன்மை. கடலில் தத்தளிச்சுக்கிட்டு இருந்தீங்க, கலங்கரை விளக்கம் தெரிஞ்சால் எப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு. பொதுவாக இந்த மகர ராசிக்கு கணவன் அல்லாத ஒரு நட்பு ஒன்று வரும். ஒரு ஃப்ரெண்டு, ஒரு தோள்க சாயக்கூடிய ஒரு தோழன், அவனாலேயும் உங்களுக்கு யோகம் இருக்குது. யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த மகர ராசி உத்திராட நட்சத்திரத்துக்கு அதிபதியான உங்களுக்கு 2025 நல்ல பலமுள்ள வருஷமாக இருக்க போகுது. முறையான வழிபாடுகள், சனி பரமாத்மாவை அண்ணா என் கஷ்டமெல்லாம் போக்கி கொடு, இனி இந்த வருஷம் நல்லா இருக்குன்னு வேண்டுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாற்றம் கிடைக்கும். டைம் இருக்கிறவங்க சென்னை பல்லாவரத்துக்கு பக்கத்தில் பொலிச்செல்லூர்னு ஒரு கோவில் இருக்குது.
அந்த பொலிச்செல்லூரில் சனி பரமாத்மாவுக்கு தனி சன்னதி. ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் இல்லை ஏதாவது தேய்பிற அஷ்டமியில் சனி பகவானை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு பிடிச்ச சனி விலகிடுச்சு. அற்புதமாக வாழுங்க. அனுசரித்து நல்லா உட்காந்து வீட்டில் ஹைஜீனிக் ஃபுட்டோடு சாப்பிடுங்க. டைம் கிடைச்சா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. தெளிவாக இருக்கக்கூடிய நேரம் உண்டு. நல்ல காலமே வரணும். மகர ராசி உத்திராட நட்சத்திரத்திற்கு அதிபதியான பெண்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைச்சி பழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைச்சி ஒரு குறை இல்லாமல் வாழணும். சிவாய நம. மகர ராசி திருவோண நட்சத்திர பதிவு. மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், திருவோண நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திர பகவான். அப்ப தாய்மை மேல பாசம் உடைய அற்புதமான தெய்வீக குணம், தேவ குணம் உடையவங்க இந்த ராசி, இந்த நட்சத்திரம். அடிச்சா கூட வாங்கிக்குவீங்க. ஏதாவது திட்டினா முதல்ல கண்ணீர் வந்துடும். அந்த மாதிரியான பாசம் அதிகமாக உடையக்கூடிய நட்சத்திரம் இதுதான். பொதுவாக ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரமோ, கன்னி ராசி அஸ்த நட்சத்திரமோ, இந்த மகர ராசி திருவோண நட்சத்திரமோ ஒரே நட்சத்திரத்தை சந்திரனுடைய பாதம். உங்கள் அம்மாவுடைய மூளையும் தாயோடைய அனுகிரகத்திலையும் பிறந்த ஒரு உத்தமி புதல்விங்க நீங்கள். ஆனால் ஒரு கட்ட காலம் 7 வயசுக்கு மேலே 14 வயசு வரைக்கும் செவ்வாயோடைய ஆதிபத்தியம் இருந்துக்கிட்டு இருக்கிறனால கொஞ்சம் ரத்த சூடு அப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கோபம் அதிகமாக இருக்கும். உங்கள் மேலே உங்கள் அப்பா அம்மா அளவு கடந்த அன்பையும் பண்பையும் வழங்கிட்டு இருப்பாங்க. இருந்திருந்தாலும் 15 வயசுக்கு மேலே 18 வருஷம் உங்களுக்கு நாகதோஷம் இருக்குது. ஒரு 15, 10, 25, 25, 8, 33 வயசு வரைக்கும் கொடிய நாகதோஷம் உங்களுக்கு இருக்குது. உங்கள் அப்பாவுடைய அப்பா உயிரோடு இருந்திருந்தான்னா உங்களுக்கு கண்டம். உங்கள் அப்பாவுடைய அப்பா இறந்திருந்தான்னா அவருடைய ஆத்மா, அவருடைய அமைப்பெல்லாம் உங்கள் மேலே இருக்கும். 1000 பெண்களுக்கு நீங்கள் ஒருத்தர் சமம். அடிபணிஞ்சு வாழ மாட்டீங்க, அதிகார தோரணையாக வாழுவீங்க, யாருக்கும் தலை வணங்க மாட்டீங்க. அப்படி ஒரு தோரணை ராகு மகாதசை உங்களுக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரே ஒரு புள்ளி தான், எல்லா வளமும் எல்லா நலமும் எல்லாமே அமைச்சு கொடுத்துருந்தாலும் இல்லறம் சொல்லக்கூடியதில் மட்டும்தான் பிரச்சனை வரும். குறிப்பிட்ட காலத்தில் கல்யாணம் காட்சி பண்ணால் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய நேரம் வரும். ஒரேடியாக பிரிஞ்சிருன்னு சொல்லக்கூடாது, கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய நேரம் வரும். கணவனுக்கு கொஞ்சம் ஆகாது. அந்த நேரத்தில் நீங்கள் அம்மா வீட்டுக்கு ஒரு 3 நாள் மாதத்துக்கு ஒரு 6 நாள் போயிட்டு வந்து கணவனோட சேர்ந்து வாழ்ந்தா நீங்கள் யோகக்கார். பொதுவாக இந்த நட்சத்திரத்துக்காரங்க ஃபாரின்ல இருப்பாங்க, வெளிநாட்டு தொடர்புடைய வேலையில் இருப்பாங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் யோகங்கள் நிறைஞ்ச ஒரு நட்சத்திரம் தான், ராசி தான். சனி பகவானை வழிபடுங்க. மனப்பூர்வமாக அண்ணான்னு வழிபட்டு வந்தா அந்த சந்திரனுடைய ஆதிபத்தியத்தில் உங்களுக்கு ஒரு குறையும் வராது. இருந்திருந்தாலும் 5 வருஷம் 7.5 சனி உங்களை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பறிவு ஏறாமல் உடம்புல ஏதாவது டிசீஸு இல்லை உள் நோய் படிக்கக்கூடிய தன்மையை, கல்யாணங்காட்சி நடக்க முடியாமல் பல காலதாமதமான திருமணங்களை நடக்கக்கூடிய நேரங்காலங்களும், குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கும், தொழிலில் மேன்மை அடையாமல் அடிமை தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும், குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைத்தன்மை விலகி பிரிஞ்சிருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த 2025 எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. ராகு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி 3 ராசியும் உங்களுக்கு ஒரு ஸ்டார் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை துன்பப்பட்டவங்களை இன்பத்தை காண போகுது. அடிமட்டத்தில் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு ஏணி கிடைச்ச மாதிரி ஒரு ஏற்றம் இந்த வருஷம் உண்டு. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவபெருமான், சனீஸ்வர பகவான், ஆஞ்சநேயர். இவங்களை சும்மா கையெடுத்து கும்பிட்டு சனி பகவானே சிவபெருமானே என் பிரச்சனையெல்லாம் தீர்த்துக்கூட, இனி வருங்காலங்கள் நல்லா அமையணும், என் வாழ்க்கை நல்லபடியாக அமையணும், உயர் பதவி கிடைக்கணும், படித்ததுக்கு உண்டான வேலை கிடைக்கணும், இப்படி தான் ஆசைகள் தேவைகளை முறையான வழிபாடுகளை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா 2025 நீங்கள் பீட் பண்ணிடுவீங்க. சூப்பரான நேரம் வந்துக்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு காலத்தை நம்மளாக தான் நினச்சிக்கிட்டாலும் கடவுள் கிரகங்கள் நம்மளுக்கு நல்ல ஒரு காலத்தை கொடுத்துருக்கு. பட்ட துன்பம் எல்லாமே விலகி போயிடப்போகுது. நல்ல ஒரு அமைப்பு இருக்குது, மகத்தான செய்தி இருக்குது. தான் முன்னோரை நினச்சி
சனி பகவானை பரிபூர்ணமாக நினச்சி வாழ்ந்து வந்தீங்கனாலும் யோகம்தான். சனி பகவானுக்கு செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய முருகனை ரொம்ப பிடிக்கும். அவங்க உங்கள் ஊரில் இருக்க வேண்டிய முருக கடவுள் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை போங்க, இல்லை சனிக்கிழமை போங்க. சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி தேதியில் நீங்கள் போனீங்கன்னா இந்த வருஷத்தை நீங்கள் பொன்னான வருஷமாக எடுத்துக்கலாம். சுபிக்ஷம் கிடச்சி, ஐஸ்வர்யம் கிடச்சி, கடாட்சியம் கிடச்சி, பரிபூர்ண ஆசீர்வாதம். எல்லாரும் இந்த வருஷம் நல்லபடியாக வாழ்ந்து வாழ்க்கையுடைய தன்மையை தெளிவாக நீங்கள்லாம் வாழணும். மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான பதிவு. மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வரன் பகவான், அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான். பொதுவாகவே நீங்கள் ராட்சசிங்கன்னு சொல்லலாம். ராட்சசிகன் ஏன் சொல்கிறேன்னா, கோபத்துக்கு முன் உதாரணமானவங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கோபமே உங்களுக்கு முன்னவே இருக்கும். முன் கோபம் அதிகமாக உடையவங்க. தப்பாக நினைக்காதீங்க, ராட்சசன் மனிதன் தேவன், உங்களுக்கு ஆயுசு அதிகமாக இருக்கும். ஆனால் செவ்வாய்க்கு அதிபதியான ராசி ஒரு 7 வருஷத்துல இருந்தால் 5 வயசு வரைக்கும் கோபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருந்திருந்தாலும் 23 வயசு வரைக்கும் நாக தோஷம் உங்களுக்கு முழுமையாக இருக்கும். அந்த நாக தோஷத்தில் உங்களால் படிக்கிறது கூட முடியாது. உடம்புல ஏதாவது ஒரு சர்ஜரி நடக்கலாம், இல்லை ஏதாவது உடம்பு சுஸ்தாகலாம். இப்படி தேவையில்லாத பிரச்சனை உடம்புலையும் வரலாம். ஆனால் நீங்கள் காதலிச்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க. தாய் தகப்பம் பார்த்து அனுசரணையாக உள்ள ஒரு ஆணை நீங்கள் தேர்வு படுத்தினா தான் உங்கள் வாழ்க்கை தெளிவாக இருக்கும். நீங்களா உங்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த தேர்ந்தெடுத்த வாழ்க்கை நடக்கலைன்னா நீங்கள் டிப்ரெஷன் ஆகிடுவீங்க, மனநிலை பாதிச்சிடுவீங்க, ஏதாவது பண்ணிக்குவீங்க கூட சொல்லலாம், கையை காலை கூட அறுத்துக்குவீங்க. அப்படியா மற்ற டிப்ரெஷன் வரும். ஆனால் நீங்கள் 21 வயசு வரைக்கும் அந்த டீனேஜே வச்சுக்கோமே, 18 வயசு முடிஞ்சு டீனேஜை முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்துக்குன்னே நீங்கள் உழைக்கக்கூடியவங்க. உயர்ந்த பதவி, அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான வேலை, காவல்துறையில் வேலை, அரசு சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் வேலை, இன்னும் பல யோகங்கள் நிறைஞ்ச அற்புதமான வேலைக்கு அதிபதி நீங்கள் தான். ஏன்னா உங்களுக்கு 23 வயசுக்கு மேலே குருதசை வந்துடும். 16 வருஷம், 23 10 33 33 6 40 வயசுலேயே வீடு வாசல் தோட்டம் துறவு கெட்டி யோகத்தை அடையக்கூடிய தன்மையான பெண்கள் நீங்கள் தான். ஆனால் அதுக்கப்புறம் 19 வருஷம் சனி மகாதசை. பல நஷ்டங்கள் காணுவீங்க, பல கஷ்டங்கள் காணுவீங்க, விட்டது பிடிச்சது எல்லாத்தையும் விரயம் பண்ணுவீங்க. இது வராமல் அமைப்பில் தெளிவான உங்கள் குலதெய்வ வழிபாடை பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா ஒரு குறை வராது. கொடுத்து வச்சுருந்துருக்கணும். மகர ராசியில் இந்த நட்சத்திரத்துக்கார உண்டான பெண்களை கெட்ட ஆண்கள் அனுசரித்து அவங்கள மதித்து அவங்களுடைய ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணி தெளிவான அமைப்பில் கொண்டு வந்திருந்தீங்கன்னா கல்லு மண்ணு சுமந்து கூட உங்களை காப்பாற்றுவாங்க. ஆனால் இருந்திருந்தாலும் 7.5 சனி யாரையும் விட்டு வைக்காது. கணவனுக்கு துரோகம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க, அரசுக்கு துரோகம் பண்ணியிருந்தா நீங்கள் மாட்டிக்குவீங்க, இல்லை யார்கிட்டையாவது காசு பணம் வாங்கி ஏமாத்தணும்னு கேட்குற எண்ணங்கள் இருந்திருந்தால் நீங்கள் வம்பு தும்பு வழக்குகளை சந்திச்சிருந்திருப்பீங்க. அழகான கணவர், அன்பான பிள்ளைகள், அற்புதமான இறையருள்ள ருத்ராட்சம் கழுத்தில் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு மறுஜென்மம் கிடையாது. இப்போ கூட ஒன்றும் கிடையாது. கணவன் மனைவி கூட அனுசரித்து வாழுங்க. தாம் பிள்ளைங்களோட அன்பா பண்பா இருங்க. தாம் பிள்ளைங்களுக்கு நடக்க வேண்டிய சுபகாரியத்தை பற்றி திங்க் பண்ணுங்க. மகர ராசி இருக்க வேண்டிய பெண்கள் படிப்பிலையும் படித்து வேலையும் இந்த வருஷம் கிடைக்க போகுது. ஒட்டுணர்ந்து சுற்று பற்றாரத்தோட சுகத்தோடு வாழுங்க. சொல்லப்போனால் அற்புதமான அமைப்பில் வாழுங்க. நல்ல கூட்டு குடும்பமாக வாழுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு யோகம்தான். சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடச்சி எம்பெருமான அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நம. பொதுவாக இந்த 12 ராசிக்காரர்களும் பெண்கள் நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன வழிபாட்டை, இந்த சின்ன பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா வரக்கூடிய சித்திரை மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் சித்திரை மாதம் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே வராது, கஷ்டமே வராது. 2024 வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு உங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. அவ்வளோ பிரச்சனைகள், எதிர்பார்ப்புகள் நடக்காமல் இப்படி இருந்தவங்களுக்கு இந்த சின்ன வழிபாடு
உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கும். பணம் இருக்கிறவனுக்கு பரிகாரம், பணம் இல்லாத பாமர மக்களுக்கு வழிபாடு. இந்த வழிபாடை மட்டும் செய்யுங்க. பொதுவாக 2025 சித்திரை மாதம்தான். மேசராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கும் போது சித்திரை 1ன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு பஞ்சாங்கம் வாங்குங்க. 3 மாதத்துக்கு முன்னே வாங்கிடுங்க. ஜனவரி மாதம் ஒரு பஞ்சாங்கம் வாங்குங்க. இந்த பஞ்சாங்கத்துக்கு ஒரு மஞ்சளை குழப்பி மேலே வைங்க. ஒரு சின்ன பவுலில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, கல்லுப்பை போட்டு மூடி வைங்க. ஒரு சின்ன ட்ரே, ஒரு தாம்பழத்தட்டு, மூங்கில் தாம்பழத்தட்டில் பஞ்சாங்கம் வச்சு அதுக்கு மேலே கல்லுப்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, ஒரு 11 குண்டு மஞ்சளை வச்சுருங்க. 25 ரூபாய்க்கு வெத்தலை, 10 ரூபாய் களிப்பாக்கு, 11 வாழைப்பழம், ஒரே ஒரு மாலை, நல்ல விளைஞ்ச தேங்காய் எல்லாம் வச்சு வடபழனி முருகன் கோவில், முருகனுக்கு 1000 கோயில் இருக்கு, இருந்திருந்தாலும் வடபழனி முருகன் கோவிலுக்குன்னு ஒரு தனி சக்தியே இருக்கு. ஏதாவது செவ்வாய்க்கிழமையோ இல்லை சஷ்டி கிருத்திகையோ இல்லை எந்த நாளும் சரி, இந்த சின்ன தாம்பழத்தட்டில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், பஞ்சாங்கம், ஒரு மாலை, ஒரு தேங்காய், 2 ஆப்பிள், 2 மாதுளம்பழம் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு சாமிக்கு கோயில் வாசல்ல இருக்க வேண்டிய விநாயகருக்கு கொடுத்து தேங்காய் உடைச்சு இந்த வாழைப்பழம், இந்த ஆப்பிள் எல்லாமே சாமிக்கு கொடுத்துட்டு முருகக் கடவுளுக்கு ஒரு மாலை போட்டுட்டு இந்த உடைஞ்ச தேங்காவை வீட்டுக்கு கொண்டு வந்து உள்ள இருக்கிற தேங்காவெல்லாம் சுரண்டிட்டு கல்லுப்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு எடுத்து வீட்டு சாமி ரூமில் வைங்க. சாமியை நல்லா வழிபடுங்க. முருகா, என் வாழ்க்கையில் இது நடக்கணும், இது நடக்காமல் இருக்கு, பிள்ளைங்க படிப்பு, வேலை, திருமணம், இன்னும் வாழ்க்கையில் யோகங்கள், பட்ட கஷ்டங்கள்லாம் விலகி வீடு வாசல் வாங்கி தோட்டம் துறவு வாங்கணும், அப்படி ஆசைகளை மனதார முருகனை நல்லா வழிபட்டு இந்த பொருளுக்கு ஒரு 3 தீபார்த்தனை குச்சி மட்டும் இந்த 3 மாதம் ரெகுலராக காமிச்சிட்டு வந்தீங்கன்னா சித்திரை மாதத்துக்கு மேலே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எந்த கோயிலில் வேணால் பண்ணலாம். உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய கோயில்களையும் இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணிங்கன்னா பெண்கள் வாழ்க்கை உயரும். நல்ல படிப்பு, நல்ல வேலை, உத்தியோகம், முயற்சி, கண் அவன் கணவன், நல்ல கணவன் அமைப்பார். பொதுவாக ஒரு ஸ்லோகமே ஒன்று இருக்குது. அதாவது சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம்னு இருக்குது. சிவகோத்திரத்தில் உள்ள பெண்கள் முருகனை காதலிக்கணும்னு கேட்குறது ஒரு கணக்கு இருக்குது. விஷ்ணு கோத்திரத்தில் இருக்கிறவங்க பெருமாளை காதலிக்கணும்னு சொல்கிற ஒரு கணக்கு இருக்குது. காதல்னா காதல் கிடையாது. அவர் பாட்டை படிங்க. சஷ்டி கிருத்திகை விரதம் இருங்க. ஏகாதேசி பெருமாளுக்கு விரதம் இருங்க. இப்படி முறையாக இருந்தால் தான் வாழ்க்கைக்கு நல்ல கணவன் அமைஞ்சு உங்களுக்கு குறையில்லாமல் மேன்மை அடையக்கூடிய தன்மைகள் வரும்னு கேட்குறது நியதி. அதனால் இந்த சின்ன வழிபாட்டை செய்யுங்க. முறையான பக்குவங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய 2025 நீங்கள் பீட் பண்ணுவீங்க. 2025 எல்லாருக்குமே யோகம்தான். 12 ராசிக்காரர்களுக்கும் யோகம்தான். ஏன்னா 3 கிரக பெயர்ச்சி ஆகுது. குரு பெயர்ச்சி ஆகுது, சனி பெயர்ச்சி ஆகுது, ராகு கேது பெயர்ச்சி ஆகுது. ஒரு கிரகம் ஒரு ராசிக்கு தொந்தரவு பண்ணாலும் இன்னொரு ராசியில கிரகம் பிரவேசிக்கிறதுனால இந்த வருஷம் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் யோகம்தான். டைம் கிடைச்சா இதே பரிகாரத்தை மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயிலையும் செய்யுங்க. தாம்பரம், மாடம்பாக்கம், தேனுபுரீஸ்வரர் கோயிலில் இந்த சின்ன பரிகாரத்தை செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையானது பொன்னான நாளாக இந்த வருஷம் வரும். 100க்கு 100 வரும். இடையூறுகள் இல்லாமல் வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மை உண்டு இந்த ராசியில் உள்ள 12 ராசியில் உள்ள பெண்கள். எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். 12 ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைச்சி மேலும் மேலும் சிறப்பாக 12 ராசிக்காரர்களும் வாழணும். சிவாய நம. ஒரு மனையோட விலை வெறும் 1,49,000 தான். சத்தியமாங்க? வெறும் 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்குறாங்களா? செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும்? சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி, செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில். சென்னை சிட்டில வெறும் 1,49,000க்கு வீட்டு மனையா? கால் 9962036203